வெல்கம் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு லாங் வீடியோ போடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை போட்டுக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் போடுறேன்னா, மஷ்ரூம் தான் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதை சாட்டே ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி விடும் மஷ்ரூம் நல்லாவே. ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்ஸை சேர்த்துக்கலாம். கேரட்ஸையும் சேர்த்து இப்போ நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ கேப்சிகம்ஸ் நான் க்ரீன் பெல் பெப்பரும் ரெட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பெல் பெப்பர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போது போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாட்டே ஆனதை இப்போ நான் ஒரு பிளேட்டில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பிடவும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணி வச்சுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு குக்காகி கிடச்சிரும். ஸோ அடுத்து நம்ம சாஸ் ப்ரிப்பரேஷன் தான். சாஸ்க்கும் திரும்ப அந்த பேன்லேயே பட்டர் சேர்த்து கொஞ்சமாக மைதா மாவு, இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா வீட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த டைம் மைதா மாவு சேர்த்தோம். அதனால் மைதா மாவு சேர்த்து நல்லா இது லம்ஸ் இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் சாஸோட பேஸே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பட்டர் அண்ட் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். பட்டர் அண்ட் ஃப்ளார் எப்போவுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் உடச்சி விட்டுருங்க. தென் இந்த ஸ்டேஜில் நான் பால் ஊற்றுறேன். காய்ச்சின பால். இங்கே ஸ்வீடனில் பால் காய்ச்சி தான் பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் டைரெக்டாகவே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். பால் ரொம்ப கெட்டியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி கலந்தே செய்யுங்க. ஏன்னா இது அடிக்கடி கெட்டியாகிட்டே இருக்கும் அந்த சாஸ். ஸோ நீங்கள் நல்லா தண்ணி கலந்தே பால் நல்லா தண்ணியாகவே சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் இதில் கஷ்டமே. கையே வலிச்சிரும் கொஞ்சம். பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது யூ வில் ஃபீல் இட்ஸ் ஒர்த். ஸோ நீங்கள் கிண்டலாம். இப்படி லம்ஸ் இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அண்டு அது திரும்ப கெட்டியாக நீங்கள் பால் ஊற்றி திரும்ப கிளறிட்டே இருக்கணும். அண்ட் கொஞ்சம் இப்போ சால்ட், இந்த டைமில் சால்ட் சேர்த்துக்கிறேன். அந்த சாஸ்க்கான சால்ட்டு அண்டு பெப்பர் சேர்த்துட்டு அதையும் விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. அது ஏன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த கெட்டியாகிற ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா பாலோ இல்லை நல்லா கொஞ்சம் பாலில் நிறைய தண்ணி கலந்து நீங்கள் அதை விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த டைமில் நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சீஸ் இல்லாமையும் ஓகே தான். பிகாஸ் எவ்ரி டைம் நம்ம வீட்டில் சீஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சீஸ் இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன். ஏன்னா அந்த சாஸ் கொஞ்சம் திக்கனிங்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். பட் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். அண்ட் அதுக்கான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். அண்ட் இப்போது நான் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸ்தாவை நல்லா வேக வச்சுருங்க. பாஸ்தா வேக வைக்கிறப்போ லைட்டாக சால்ட் அண்ட் ஆயில் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு. அதை இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒயிட் சாஸ் கூட ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டே சாட்டே பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் நம்ம சாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே போட்டு நம்ம கிளறி எடுத்துட்டால் போதுங்கிற மாதிரி இந்த ஃபைனல் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே பாஸ்தா வேக வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை வந்துட்டு சாட்டே பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்துட்டு அந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு கிளற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது ஒன்று, இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். நம்ம பிளெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு டிஷ் தான், அதனால் இது ரொம்ப பிளெண்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரிகானோ. இது வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ளேவரே கொடுக்கும். இந்த ரெண்டுமே தான், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ. அண்ட் ஓரிகானோ சேர்த்தா தான் அந்த என்ன சொல்கிறது, ஒயிட் சாஸோட அந்த டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரிகானோ சேர்க்காமல் இதை செஞ்சுருந்தீங்கன்னா இதை ஒரு டைம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக பிளேட்டிங். இது வந்துட்டு நானாக கற்றுக்கிட்டு பண்ண டிஷ்ஷுலாம் நான் சொல்ல மாட்டேன், யூடியூப்பில் பார்த்து பண்ண டிஷ் தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். குக்கிங்கில் நான் ரொம்பவே நியூபி, இப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த நல்ல டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுல ஒன் ஆஃப் த நல்ல டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஐ ஷேர்ட் இட் வித் யூ. Hope you all like the video. Okay, bye.